கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 7:2, ரோமன்ஸ் 7:2. அதெப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதாவது, நமக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் உள்ள உறவை எடுக்கும்போது ஒரு கணவன் மனைவி உறவை எடுக்கிறார். எப்படி ஒரு மனைவி திருமணம் ஆன பின்பு அவங்க சட்டத்தின்படி அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த கணவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். ஏன்னா அது மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும்னு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த கணவன் மரித்த பின்பு அந்த மனைவியானவள் இப்போ அவங்க வேற யாரையாவது திருமணம் பண்ணுவதற்கோ இல்லை இருப்பதற்கோ அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ அந்த திருமண சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் இல்லை. அதே மாதிரி அவங்க முந்தின கணவனுடைய நடக்கைகளின்படி, அவங்க முந்தின கணவன் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க முழுமையாக விடுதலை பெற்றுட்டாங்க. இதைத்தான் இங்கே எடுத்து என்ன சொல்கிறாரு, ரோமர் 6ஆவது அதிகாரத்தில் 6:7 சொன்ன போல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என்ன, நம்ம கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவ மனுஷன் அவன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான். 7ஆவது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எப்படி ஒரு மரித்தவன் என்ன ஒரு பிரமாணம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சகோதரி திருமணமாகி கணவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த கணவனுடைய காரியம் இவங்களை ஒன்றும் கட்டுப்படுத்தாது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே எதுக்காக இவ்வளோ அழகாக இது பண்ணுறாருன்னா, இந்த 7ஆவது அதிகாரத்தில் 4ஆவது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு, இப்போ நீங்கள் எப்படி பிரமாணத்துக்கு மறிச்சிங்கன்னு சொல்ல வர்றாரு. அதற்கு ரொம்ப அடையாளமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக என்ன சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்து சொல்கிறாரு. இதை கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 24-25 வசனத்தில் சொல்லும்போது அங்கே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் என்கிற உறவை எடுத்து சொல்கிறார். எப்படின்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. என்ன, நியாயப்பிரமாணம் நம்மளை கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆசிரியராய் இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியைக்கு கீழ்வானவர் அல்லவே. இப்போ நமக்கே ஒரு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லை. என்ன, நம்ம இப்போ ஒரு ஆவிக்குரிய முறையில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக இருக்கிறோம். பவுல் அழகா 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களை ஒரு கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுங்க என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நம்ம திருமணமாகி இருக்கும்போது எப்படி அந்த திருமண சட்டத்திற்கு அந்த திருமண நியமத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனால் எப்போ ஒரு கணவன் இறந்த உடனே அந்த மனைவியானவள் எப்படி அந்த முந்தின கணவனுடைய உறவுலேருந்து எல்லாவற்றிலும் சட்டப்பிரகாரம் அவர்களுக்கு விடுதலை வருகிறதோ, அதே போல் நமக்கும் நியாயப்பிரமாணத்திற்குமான உறவு எப்போ முடிஞ்சு போயிடுது, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணும்போது நான் ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய சுயத்துக்கு மரிக்கும்போது, அப்போ என்ன பண்ணுது, மரணம் பழைய உடன்படிக்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிறது. கிருபை என்ன பண்ணுகிறது, என்னைய இந்த புதிய உறவின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் என்ன அந்த கிருபையின் கீழே இருக்கிறேன். அப்போ என்ன, அதாவது ஒரு விசுவாசி என்பவன் இப்போ என்ன நியாயப்பிரமாணத்தினுடைய கோரிக்கைகள் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வாழவில்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவன் என்ன, அவன் கர்த்தருடைய கிருபையின் கீழே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாக நடக்கிறான். அப்போ என்னன்னா,
இந்த ஆவிக்குரிய ஒரு விடுதலை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய உன்னதமான ஒரு அனுபவம். இது என்ன, நம்ம பிரமாணங்களை மீறி நடப்பதற்கு கொடுக்கறதல்ல, மாறாக இந்த புதிதாக நம்ம ஒரு பிறவி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிறவி எடுத்ததுனால நம்ம என்ன, நமக்கு ரட்சிப்பு உண்டானது. இந்த ரட்சிப்பு ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, அன்பினால் ஒரு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மரணம் நம்மளை முழுமையாய் விடுதலை செய்கிறது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒரு நியாயப்பிரமாணம் அவனை வாழ்நாளில் கட்டுப்படுத்தும். ஆனால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணையப்படும் போதோ அவனுக்கு அது மரணமாக மாறி ஒரு புது ஜீவியம் உண்டாகிறது. ஆண்டவரே, அந்த கிருபையில பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலோடு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.